ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் மீ சீரீஸான எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 7 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொன்னால் மற்றவங்க அதை வேற லெவலில் எக்ஸ்ட்ராடினரியாக எடுத்து புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி மற்றவங்க ஒன்று சொன்னால் நம்ம ஹீரோ அதை தப்பாக புரிஞ்சுக்கிடுவான். இந்த விஷயத்த அதில் இன்டெரக்டாக காமிச்சிருப்பாங்க. என்னால் முடிஞ்ச லெவலுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்களுமே கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எமினன்ஸ் இன் ஷேடோ சீசன் 1 எபிசோட் 7. அகாடமியில் கிரிம்சன் நைட்ஸ் கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி உட்காந்து உள்ள அந்த ஆர்டிஃபேக்ட்ல ரிசர்ச் பண்ணுவான்னு பார்த்தா ஹீரோ நினைப்பாவும் நம்ம ஹீரோ கொடுத்த சாக்லேட்டையும் அவ வச்சிட்டு இருக்கா. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்னு நினைக்கிறேன். அந்த பையனுக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடு அப்படின்னு அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. சரி அதை யோசிச்சு பார்த்துட்டு அந்த சாக்லேட்டை சாப்பிட்றா. அவளுக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்கு. இங்க நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. கையில ஒரு பேப்பரோட வந்துட்டு இருக்கான். என்ன நீயும் இந்த ஸ்கூல்ல நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டா யாரும் என்ன கண்டுக்கிட மாட்டாங்கல்ல, அதுக்காக தான் நேற்று நைட் நம்ம பிடிச்ச அந்த மென் இன் பிளாக் பிரெயின் வாஷிங் ஸ்பெல் அவனை டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு வா பேசிட்டு இருக்கா. ஆனா நியோ பேசுறதை கண்டுக்கிடாம நம்ம ஹீரோ அந்த பேப்பரையே பார்த்துட்டு இருக்கான். போஷின் ஃபெஸ்டிவல்ல உனக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், நீ இதுல கலந்துக்கிட்டேன்னு சொல்லவும் நீங்க கலந்துக்கிட வேண்டியதானே நம்ம ஹீரோ கேட்கறான். எனக்கு அடிபட்டிருக்கு, எங்களால முடிஞ்சா கலந்துக்கிட மாட்டோமாப்பா, இது ஓன் நல்லதுக்கு தான், இதை வச்சு நிறைய பண்ணுங்க உன்னை பார்க்கும், கண்டிப்பா உனக்கு ஒன்று செட் ஆகும் அப்படின்னு அவனுக்கு பேசிட்டு இருக்கும்போது அவனுக்கு வயிற்றுலயே நம்ம ஹீரோ குத்துறான். வயிறு திடீர்னு வலிக்குது, எங்களுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. ஆர்ஃபன்ஸையும் புவர் சில்ட்ரனையும் அவங்க எடுத்து ட்ரக்ஸை கொடுத்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கல்ட்டோட நோக்கமே ஷேடோ கார்டன் நேமை யூஸ் பண்ணி நம்மள வெளியே வர வைக்கிறது தான் அப்படின்னு நியூஸ் சொல்லவும் இது எனக்கு தேவையில்லாதது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பூஷின் ஃபெஸ்டிவல் சொல்றான். புரியுது மை லார்ட், இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம்டு சைல்டும் இந்த கிங்டம்ல தான் இருக்கான். ரெக்ஸ் த கேம் ஆஃப் ட்ரையல். ஒரு நேம்டு சில்ட்ரன் இங்க அனுப்பியிருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த இடத்துல அவங்களுக்கு ஏதோ பெரிய வேலை இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நியூஸ் சொல்லவும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த பூஷின் ஃபெஸ்டிவலை பற்றி பேசிட்டு கிளம்புறான். ஆனால் நியோ வந்துட்டு அந்த கல்ட் ப்ராப்ளத்தை தான் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போகிறான் போல அப்படின்னு சொல்லி ஷேடோ எல்லாத்துக்கும் தயாராக ஒரு பதிலை வச்சிருக்காரு. அவர் உண்மையிலேயே ஜீனியஸ் அப்படின்னு நினைக்கிறா. என்னோட லைஃபோ ஜாலியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட பழைய லைஃபை யோசிச்சு பார்க்குறா. இப்போ கிரிம்சன் நைட்டில் இருக்கிற ஒருத்தன் தான் அவளுக்கு லவராக இருந்திருக்கான். கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் இவளையுமே அந்த மான்ஸ்டர் மாதிரி மாற்றிருக்காங்க. இப்போ நான் ஷேடோ கார்டனில் தான் இருக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வா கிளம்புறா. பூஷின் ஃபெஸ்டிவல் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோவோட சிஸ்டர் கிளார் வந்துட்டு ஒரு பையனை அடிச்சு ஒரு மேட்ச்ல வின் பண்றா. அந்த கிளார் உண்மையிலேயே ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ புரியுது ஐரிசியா இவமெல்லாம் கண்ணா இருக்காங்கன்னு அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பேசுறாங்க. யார் வின் பண்ணுவாங்கன்னு ஒவ்வொருத்தங்களும் பெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸும் அதுல இருக்காங்க. பிரின்சஸ் ஓரியானா தான் எப்போ வின் பண்ணுவாங்க, அவங்க மேல பெட் கட்டலாமா? ஆமா நம்ம சிட் என்னதான் ஆனா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் யோசிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் அண்ட் ஓரியானா கிங்டமோட பிரின்சஸ் ரோஸ் ஓரியானா ஸ்கூலோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர்னா அது இவா தான். எல்லாருமே இவளுக்கு தான் சேர பண்றாங்க. எனக்கு ஒரு சிங்கிள் பர்சன் கூட சேர பண்ணல. இந்த ஸ்டேஜை நான் ஏத்துக்கிட்டு வரல, பட் என்னோட ஸ்கில்ஸை காமிக்கிறதுக்கான நேரம். நான் இத்தனை நாளா கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்த என்னோட 47 ஸ்கில் அதை எல்லாரும் முன்னாடியும் காமிக்க போறேன் அப்படின்னு இப்ப ஃபைட் ஸ்டார்ட்னு சொன்ன அடுத்த செகண்டே நம்ம ஹீரோ ஃபாஸ்டா போய் ரோஸோட ஸ்பீடா அவன் கையில இருக்கிற ஒரு ரெட் கலர் வால் மாதிரி ஒன்னு பெர்ஃபெக்ட் டைம்ல அவ பார்க்காத நேரத்துல வாய்க்குள்ள போடுறான். வேணுமே ஆடு வாங்கி அப்படி ஸ்பின்னிங்ல போய் கீழே விழறான். வாயில போட்ட அந்த ஃபேக்கான பிளட்டை துப்பி எஸ் ஒரு பெர்ஃபெக்ட் பேக்ரவுண்ட் கேரக்டர் இன்சிடென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். வின்னர் பிரின்சஸ் ஓரியானா அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள இது இன்னும் முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பவும் எந்திரிச்சு நிக்கிறான். ரெட் வருது ஓகே தானே ரெஃப்ரி கேட்கவும் அவனோட ஃபைட்டிங் ஸ்பிரிட்டை தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஓரியானா சொல்றா. இன்னும் 46 ஸ்கில்ஸ் இருக்கு நான் காமிக்கிறதுக்கு அப்படின்னு திரும்பவும் செம ஃபாஸ்டா போய் பெர்ஃபெக்ட்டா அவகிட்ட ஆடி வாங்குறான். லைவிங் ஷாட்ல சுத்திக்கிட்டே போய் விழறான். வின்னர் அனௌன்ஸ் பண்ண போகவோ இது இன்னும் முடியல அப்படின்னு இன்னும் பல தடவை ஆடி வாங்கிக்கிட்டே இருக்கான். பல தடவை கீழே விழுந்துக்கிட்டே இருக்கான். இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ விட்டு கொடுக்காததை பார்த்துட்டு எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுற, உன்னோட ஒவ்வொரு அட்டாக்கையும் நான் தடுத்து நீ தான் ஆடி வாங்கி கீழே விழுந்துட்டே இருக்க, ஆனாலும் நீ விட்டு கொடுக்கல, உன்னை நான் குறைச்ச இட போட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஓரியானா இப்ப சீரியஸா அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண போகவும் நம்ம ஹீரோ வந்து காப்பாத்திட்டு வின்னர் ஓரியானா அப்படின்னு சொல்ல போய் என்ன ஏன் தடுத்தீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். மேல ஆடி வாங்கினா நீ இறந்து போயிருவா, இவ்வளவு நேரம் உயிரோண்டு நீ இருக்கிறதே அதிசயம் தான், ஸ்ட்ரக்சரை கொண்டு வாங்கன்னு ரெஃப்ரி சொல்றான். மேட்ச்ல ஜெயிச்சது நானா இருக்கலாம், ஆனா ஃபைட்டிங் ஸ்பிரிட்ல என்னை விட அவன் தான் ஸ்ட்ராங். சிட் காகனோ என்னோட ரெஸ்பெக்ட் உனக்கு எப்பவோ இருக்கும் அப்படின்னு சொல்லி ரோஸ் நினைக்கிறா. வேற மேட்ச்ல பெட்டிங்கை வச்சு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் தோத்து போயிட்டு தான் இருந்திருக்காங்க. நம்ம ஹீரோ மூஞ்சி ஃபுல்லா கெட்டு போட்டு நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லி சரி வந்து கூப்பிடுறா. யார் இந்த பொண்ணு, எதுக்கு என்கிட்ட வந்து பேசுறா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோவை ஒரு காஃபி ஷாப்க்கு கூட்டிட்டு போறா. நான் மோஸ்ட்லி ஸ்பாட் ஃபைட் எல்லாம் பார்க்க மாட்டேன், ஆனா நீ திரும்ப திரும்ப ட்ரை பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, உனக்காக தான் குக்கி செஞ்சு எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு வா கொடுக்கவும் ஒருவேளை என் பேக்ரவுண்ட் கேரக்டர் ஸ்கில்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருப்பாளோ அப்படின்னு நம்ம ஹீரோவா அதை வாங்கிக்கிறான். நம்ம வேணா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா அப்படின்னு வா கேட்கவோ சரி நம்ம ஹீரோ சொல்றான். அப்போ பாத்தீங்களா நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டேன் அப்படின்னு வா சொல்றா. வைஸ் பிரின்சிபல் லோத்தர் பார்னெட் ஒரு பெஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன், ஈவன் பூஷன் ஃபெஸ்டிவல்ல கூட ஒரு தடவை வின்னரா இருந்திருக்காரு. நான் இன்ட்ராக்ட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்னா இது இவரோட பொண்ணு செரி பார்னெட். நான் இன்வால்வ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிற மெயின் கேரக்டர்ல இவ்வளோ ஒருத்தி. பேக்ரவுண்ட் கேரக்டராகவே இருக்கணும்னா இவங்க விஷயத்துல இன்வால்வ் ஆகக்கூடாது, அப்புறம் எப்படி இன்வால்வ் ஆன அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அடி ரொம்பவும் வலிக்குதா, மறக்காம ஹாஸ்பிட்டல் போய் செக்அப் பண்ணுன்னு சொல்லவும் ஹாஸ்பிட்டல் போனா எனக்கு அடிப்படலன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான். என் பொண்ணு எப்போ ஒரு ரிசர்ச்லேயே இருப்பா, இப்போ கூட ஆர்டிஃபேக்டை பத்தி படிச்சுக்கிட்டே இருக்கா, அதனாலதான் அவ யார் கூடயும் அவ்வளவா பழகாம வெளியவே போகாம இருப்பா. நீ அவளுக்கு ஃப்ரெண்டா கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்லவும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு காரணமா வச்சு இவங்க கூட நான் இன்ட்ராக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டோம் அப்படிங்கிற சந்தோஷத்துல செரி ரொம்பவும் ஹாப்பியா இருக்கிறா.
டாக்டரை பத்தி ஏதோ சொன்னா நான் வேணா அவனை போய் பார்க்கவா அப்படின்னு அவ யோசிக்கும் போது அலெக்சியா கூட நம்ம ஹீரோ இருந்திருக்காங்கிற விஷயங்கள் ஞாபகம் வருது. சரி வந்துட்டு அதுல கொஞ்சம் ஜெலஸ் ஆகுறா. இப்ப அலெக்சியாவை காமிக்கிறாங்க. அவ ரூம்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கா. பர்ஃபெக்ட் ஸ்வீட்னஸா இருக்குது அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். கதவை தட்ட சவுண்ட் கேக்குது. பார்த்தா சரி வந்து நிக்கவும் என்ன விஷயம் அலெக்சியா கேட்கறா. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லவும் சரின்னு அலெக்சியாவும் உள்ள கூட்டிட்டு போறா. அந்த ஆர்டிஃபேக்ட பத்தியான்னு கேட்கவும் இல்லன்னு சொல்றா. ஸ்டூடெண்ட் கவுன்சில் எலெக்ஷன் வருது அதை பத்தியான்னு கேட்கவும் செகண்ட் இயர்ஸ்க்கு வேற டேட்ல தான் வரும் அப்படின்னு சொல்றா. சரி காஃபில ஒரு சம சுகரை போட்டு குடிக்கிறா. நீ எப்பவும் இப்படிதான் குடிப்பியா அப்படின்னு அலெக்சியா கேட்கறா. சரி அப்ப என்ன விஷயமா தான் என்ன பார்க்க வந்தா அப்படின்னு சொல்லி அலெக்சியா கேட்கவும் யாரையாச்சும் லவ் பண்றீங்களான்னு கேட்கவும் அது ஏன் உனக்குன்னு அலெக்சியா கேட்கறா. அது வந்து என்னன்னா நீங்க செட் கூட இருந்ததா நான் கேள்விப்பட்டேன். உங்களுக்குள்ள என்ன எப்படி ஓடிட்டு இருக்குன்னு கேட்கவும் நாங்க பிரேக்கப் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சொல்ல போனா நாங்க லவ்வர்ஸாவே இல்ல. அது எல்லாமே ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் தான். ரீசனை சொல்லி நான் உன போர் அடிக்க விரும்பல அப்படின்னு சொல்லவும் ஐயா அப்படியா இப்பதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது. செட் கூட நான் இப்பதான் ஃப்ரெண்ட் ஆயிருக்கேன். உங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு சரி சொல்லவோ ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி அலெக்சியா ரொம்பவும் டென்ஷன் ஆகுறா. ஆனா அதை வெளிக்காட்டிக்கல. உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சு 5 days கழிச்சு நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வரான். நம்ம ஹீரோ கிட்ட எல்லாருமே ரொம்ப நல்லபடியா நடந்துக்கிடுறாங்க. ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத சொல்றதுக்காக தான் நம்ம எல்லாரும் எங்க வர வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட் எலெக்ஷனை பத்தி பேசுறதுக்காக ஓரியானா நம்ம ஹீரோவோட கிளாஸ்க்கு வந்திருக்கா. நம்ம ஹீரோ அங்க இருக்காங்கிறதையும் அவ பாக்குறா. இப்போ ஃபேக்கான ஷேடோ கார்டன் சொல்லிட்டு தெரியுற அந்த கல்ட் ஆஃப் டியாப்லோஸ் மெம்பரை காமிக்கிறாங்க. ஐபால் மாதிரி இருக்கிற ஒரு ஆர்டிஃபேக்ட வந்து அவன் ஆக்டிவேட் பண்றான். நம்ம ஹீரோவோட அகாடமிக்கு கீழே தான் இது நடக்குது. நம்ம ஹீரோவோட அகாடமியை சுத்தி ஏதோ ஒரு பேரியர் ஆக்டிவேட் ஆகுது. பிரின்சஸ் அலெக்சியா எதுக்காகவோ வெளியே போயிட்டு இப்போ ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா இந்த நேரத்துல ஏன் ஸ்கூல் கிட்ட பூட்டி இருக்காங்க. கிளாஸ்லாம் நடந்துட்டு தானே இருக்கும். செக்யூரிட்டி ரூம் போய் பார்த்தா செக்யூரிட்டி இறந்து போயிருக்கான். மேஜிக்கை என்னால யூஸ் பண்ண முடியல. இதை நான் மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணிருக்கேன். வேற யாரும் நோட்டீஸ் பண்ணலையா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நாங்க தான் ஷேடோ கார்டன் அப்படின்னு சொல்லி சில பேர் கதவை உடச்சிக்கிட்டு உள்ள வராங்க. இந்த மொத்த அகாடமியுமே அவங்க சுத்து போட்டுட்டாங்க. மரியாதையா இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி பிரின்சஸ் ஓரியானா போய் நிக்கவும் உனக்கு இந்த சிச்சுவேஷன் புரியலன்னு நினைக்கிறேன். எங்களை எதிர்த்தா என்ன நடக்கும் ஒன்ன வச்சு நான் மத்தவங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னு அவன் அட்டாக் பண்ணலான்னு போகவும் ஓரியானாவும் அவன் மேஜிக் ஆக்டிவேட் பண்ணா அது கேன்சல் ஆயிருது. இப்போ உனக்கு சிச்சுவேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேஜிக் இல்லைன்னா நீ எதுவும் இல்லை அப்படின்னு அவளோட ஸ்வாட வடிச்சு அவளை அட்டாக் பண்ணலான்னு போறதுக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவளை தள்ளி விட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக்க வாங்கிக்கிறான். மேஜிக் இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம ஹீரோவோட ஃபேக்கான பிளட் இது கிடையாது. ஒரிஜினலாவே நம்ம ஹீரோவை வெட்டிட்டான். ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஓரியானா வருத்தப்படுறா. ஹீரோ உண்மையாவே இப்ப ரத்த வெள்ளத்துல இருக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. பிரின்சஸ் ஓரியானா கூட ஃபைட் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோ வேற லெவல்ல காமெடி பண்ணுவான். பேக்ரவுண்ட் கேரக்டரா தெரியணுங்கிறதுக்காகவே அவனோட ட்ரைனிங்ல எடுத்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் காமிக்கணும்னு சொல்லி திரும்ப அடி வாங்கி ஃபேக்கான பிளட்டை வச்சு கிரியேட் பண்ணி வேற லெவல்ல சீன் காட்டியிருப்பான். ஆனா இப்போ இந்த கல்ட் ஆஃப் டியாப்லோஸோட ஆளுங்க உண்மையிலேயே நம்ம ஹீரோவை வெட்டிட்டாங்க. அண்ட் நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் பிளட் தான் அது. ஏன்னா அந்த இடத்துல மேஜிக்கை யாராலையும் யூஸ் பண்ண முடியல. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.